வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 கால் எடுத்திருக்கேன், தோல் உரித்து வாங்கியிருக்கேன். அதனால் கழுவி வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து 10 விசில் விட்டுடலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. இது ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.